1518ல ஒரு வியர்டான விஷயம் நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராஸ்பார்க். அதாவது எனக்கு கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. நான் மேல வந்து குடுக்குறேன் அது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு சிட்டி. ஸோ ஜூலை 1580ல என்னன்னா ஒரு ஒரு வுமன் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. டான்ஸ் ஆட ஆரம்பிச்சவங்க டான்ஸ் ஆடிட்டே இருந்திருக்காங்க. நான் ஸ்டாப்பா ஆடிட்டே இருந்திருக்காங்க. அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல ஆக்சுவலா. ஸோ இப்படி நான் ஆடிக்கிட்டே இருக்கும்போது, ஸோ இது தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் 2 நாள் ஆடாம கண்டினியூஸா ஒரு சர்டன் டேஸ் ஆடிருக்காங்க. ஸோ சில நாட்கள், அதாவது ஒரு வீக்னு இல்லாமல் சில நாட்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சில டசன்ஸ் ஆஃப் பீப்புள், அதாவது கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து ஆடிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இதை வந்து ஒருத்தர் சிம்பிளாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், வியர்டாக பார்ப்போம், ஒருத்தர் தனியாக ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னா. இப்போ அதே வந்து 2 பேர் ஆடுறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸில் ஆடுவாங்க. ஒரு குரூப் ஆஃப் சடனாக எல்லாம் நடந்துட்டு இருப்பாங்க, குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அது பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணுவோம், எல்லாம் சுற்றி நின்று பார்ப்போம், அது நல்லா இருக்கும். இப்போ தனியாக ஒருத்தர் ஆடிட்டு இருந்தால் பைத்தியக்காரன் நினைப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க தனியாக தான் ஆடிருக்காங்க, அப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு 2-3 பேர் வந்து சேர்ந்து ஆடிருக்காங்க. ஸோ சில நாட்கள் இப்படி ஆடிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு வீக்குக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் சில பேர் ஆட் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னும் சில பேர் ஆட் ஆகும்போது என்ன ஆயிருக்கு, ஸோ இது வந்து ஸ்டடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு அக்கௌண்ட்டாக பார்த்தோம்னா ஒரு 100 பீப்புள்ஸ் வந்து அந்த இடத்துல டான்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்னால் என்ன, ஒரு 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 என்ன சொல்கிறது, நம்ம ஒரு வியர்டான விஷயம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்துட்டு அங்கேருந்து சிட்டி லீடர்ஸ்லாம், ஸோ இவங்களுக்கு வந்து தனியாக மியூசிஷியன்ஸ் அண்ட் தென் ஹால்ஸு, அந்த டான்ஸ் வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஆடுறதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இது வந்து பெரிய லெவலில் போக போகுது அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் நினைப்போம் இது வந்து ஒரு என்ன டான்ஸ் ஆடுறதுல என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இது வந்து மிகப்பெரிய வர்ஸ்டான சுச்சுவேஷனை அது ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அது யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு ஃபஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில பேர் வந்து இந்த டான்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொடர்ந்து ஆடுறதுனால சில பேர் இறந்துருக்காங்களாம். ஓகே, எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னா, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்ஸு, அப்புறம் வந்து சில பேர் வந்து மேனியா, ஸ்ட்ரேஞ்ச் மேனியான்வாங்க. ஸோ அதாவது என்ன காரணமே தெரியாது. இது வந்து உடனே இறந்துட்டாங்களா அப்படின்னா இல்லை, அது வந்து ஒரு மந்த் கணக்காக போயிருக்கு. ஓகேவா? சர்டன் மந்த்ஸ், 2 மந்த்ஸ் அந்த மாதிரி வந்து அந்த மேனியாவால் அஃபெக்ட் ஆகிட்டு சில பேர் அதனாலே இறந்துருக்காங்க. ஓகே, கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸை பண்ணி. ஸோ என்னென்னலாம் ஆயிருக்கும், அதாவது ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு டிபேட்டாக பேசியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, எப்படி இந்த டெத் ப்ராசஸ்லாம் எப்படி நடந்திருக்கும், எப்படி இந்த கிரெயின்ஸ்னால, அதாவது மண் துகள்கள் அந்த மாதிரி உள்ளே போயிட்டு ஆடும்போது சுவாசிக்கிறதுனால அந்த மாதிரி போய், அப்புறம் இல்லை சைக்காலஜி ரீதியாக ஏதாவது அவங்களுக்கு ட்ரிகர் ஆகிருக்கு. ஏன்னா அது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஆடும்போது அந்த மாதிரி ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ ஒரு பயத்தினால அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு டிபேட்டாகவே பேசியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்த கண்டினியூஸாக செஞ்சாலுமே ஒரு அளவோடு செய்யணும். ஒரு இடத்துல நம்ம நிறுத்தணும். ஸோ ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்றது தெரியாமல் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஏற்படுத்துறதுக்கான, நம்மளை நாமளே அழிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்ஸாக செய்கிறீங்க தப்பு இல்லை. பட் அது செய்கிறத வந்து ஒரு அளவுக்கு லிமிட்டாக செய்யணும். ஓகேவா? ஸோ இதுதான் எல்லாத்துலேயும் வந்து அதான் பெரியவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஆற்றுல போட்டாலையும் அளந்து போடணும் அப்படின்ற மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப வியர்டாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கண்டென்ட் லைக் பண்ணுறவங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு, ஸோ என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.